மற்றும் ஒரு அண்மை செய்தி. சேலத்தில் செம்மண் திருட்டு கும்பலை அம்பலப்படுத்திய செய்தியாளர் மீது தாக்குதல் நடந்த சம்பவத்தை அடுத்து செய்தியாளரை தாக்கிய கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். சுபா, வணக்கம். சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி அருகே உள்ள ஜலகண்டாபுரம் மற்றும் வலசையூர், அடிமலைப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக அனுமதியின்றி செம்மண் வெட்டி கடத்தி வருவதாக புகார் எழுந்ததை அடுத்து, குறிப்பாக குள்ளம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வில்லியம்பட்டி பகுதியில் மண் அல்லது செம்மண் பெற்றுவிட்டு அனுமதி பெற்றுவிட்டு சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அனுமதியை மீறி மண்வெட்டி கடத்துகிறது என்று புகார் எழுந்த நிலையில குறிப்பிட்ட இடத்தில் அனுமதி வாங்கிவிட்டு பல்வேறு இடங்களில் மண்வெட்டி புகார் அடிப்படையில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் உறுதிப்படுத்துவதற்காக களத்திற்கு சென்றிருந்தனர். இதன் அடிப்படையில் ஒளிப்பதிவாளர் மற்றும் செய்தியாளர்கள் அங்கே களத்திலே தாக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக செய்தியாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வீராணம் காவல்துறையினர் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதலுக்குள்ளான செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில கடந்த 2ஆம் தேதி தாக்குதலுக்குள்ளான நியூஸ் தமிழ் செய்தியாளர் சிலம்பரசன் மற்றும் ஒளிப்பதிவாளர் நேதாஜி ஆகியோரை தாக்கிய சேலம் அள்ளிக்குப்பம் பர்மா கார்டனை சேர்ந்த ரவுடி ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டதாக சேலம் மாநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அடித்த ரவுடியை மட்டும் கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில மண்கடத்தலில் ஈடுபட்ட மூல காரணமாக இருக்கும் நபர்கள் எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள் என்ற கேள்வி தற்பொழுது பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.